மியூசிக் கட் பண்ணு, ஸ்லோ மோஷன் கட் பண்ணு. அட பாவமே, டே போட்டு வர பாவம் மாதிரி போட்டு வர போட்டு விடு. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அரசியல் தலைவர்கள் இவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க. பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? ஆனா நீங்க ரொம்ப கட்டி தருவி ஆழ தருவி பண்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கியது? அவர்கிட்ட கேட்டேன், சங்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன், சவுக்கு சங்கர் நிறைய மீடியால பாக்குறேன், அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. எப்படி தான் சவுக்குன்னு வந்தது அப்படின்னா இப்பதான் சொன்னாரு, ஒரு திரைக்கதையை பண்ணியிருந்தேன், ப்ரோக்ராம் வந்து சவுக்குன்னு இருக்கு அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு காரணம். சில பேருக்கு சில நேம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைட்டிலுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா வாழுவோம். அது நமக்கு ஃபிட் ஆயிரும். ஒரு சீட்டை போய் உட்கார்ந்தோம்னா சீட் என்ன பண்ணும், சீட்டுக்கு குணாதிசயங்கள் இருக்கும். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது போல ஒரு சவுக்கு சங்கன் பேர் வச்ச உடனே அந்த குணாதிசயம் ஃபுல்லா அப்படியே வந்துருச்சு. இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணுமா? நாளுக்கு நாள் உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்ல சார், உங்களுக்கான ரசிகர் பட்டாளமும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பல பேர் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு சவுக்கு சங்கர் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலன்னா தூக்கம் வரலன்ற அளவுக்கு. எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லாரும் போய்க்கிட்டு. காலத்தின் குரல் விருது எப்படி இருக்கு? என்ன காரணம் என்றால், இந்த காலத்தின் குரலாக நான் இருக்க விரும்புகிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேனா என்பதை காலம் முடிவு செய்யும். மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கி பசங்க. இங்க குழுவோட உட்கார்ந்து பேசும்போது ஒவ்வொருத்தருக்கு என்ன கேட்கலான்னு பல பேருக்கு கேட்கும் போது இவருக்கு கேட்கலாமா வேண்டாமான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உங்க பேரை சொன்ன உடனே எல்லா பக்கத்துல கொஸ்டின், இதை கேட்கலாம், அதை கேட்கலாம், இவரை பத்தி கேட்கலாம், இதை பத்தி கேட்கலாம், அவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சோ நாங்களும் சில விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கா உங்களுடைய சவுக்கு பதில்கள் என்னன்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? உங்களை வரும் ஒரு பத்திரிகையாளரை மட்டும் இல்ல, இதை பார்க்கும் போது ஒரு போராளியா தான் பாக்குறாங்க. யாரு? நிறைய கஷ்டங்கள் நீங்க பாத்துட்டீங்க. இதுல எது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது? இப்பயும் அது ரொம்ப ஒரு கசப்பான அனுபவமா இருக்கு. அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. என் தாயின் மரணம் அதுதான் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு, உலுக்கி போட்டுருச்சு. நான் நன்றாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் தாய் என்னோட இல்லையே என்ற அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. எப்படி அம்மா சென்டிமெண்ட் போடுறான் பாரு. இப்ப இந்த ஒரு ஸ்கிரீன்ல சில வார்த்தைகள் வரப்போகுது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருடைய புகைப்படம் இருக்கு. அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணி தான் நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்லணும். ஆரம்பிக்கலாங்களா? என்னென்ன வார்த்தைகள்? முதல்ல எச்சரிக்கை. எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு முகம். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? அன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஆட்சிக்கு அடிக்கடி எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எங்களது ஆதரவு நிரந்தரமானது அல்ல என்று அடிக்கடி சொல்வதன் மூலமாக. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. அடுத்த வார்த்தை அறிவுரை. சீமான அனைவருக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவர். அவருக்கு அறிவுரை சொல்வதற்கு உங்களுக்கோ எனக்கோ தகுதி கிடையாது. பயப்படைய குமார். அதனால் அண்ணனின் அறிவுரைகளை நாம் அனைவரும் கேட்டு இன்புறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நன்றி. இன்று ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு உதவிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா கவனம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஐயா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அப்போ என் திருமண வாழ்க்கை? டாய், முதல்வர் விஜய் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம்
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சொல்வதை கேட்கணும். கொஞ்ச நஞ்ச கவனம் இல்ல, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாமா? எல்லா விஷயங்களிலும். அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. அவருக்கு கிடைத்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. 2 வருடங்களில் இப்படி ஒரு மாபெரும் வெற்றி. பெரும்பான்மை இல்ல. அந்த வெற்றியோடு சேர்த்து அவருக்கு மிக மிக அதிகமான பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அவன் கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு இடையூறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளும் நடக்கும். அந்த இடையூறுகளை எதிர்க்கட்சியினர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, சொந்த கட்சியினரே செய்வார்கள். ஆக அத்தனை விவகாரங்களிலும் முதல்வர் திரு விஜய் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்னா என்ன இந்த ஒரு 2 மாச காலகட்டத்துல? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். மாசத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா ஆபீசர் காசு வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இதை விட என்னங்க பெரிய மாற்றம் வேணா? நினைச்சே பார்க்க முடியாது. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அவரோட நெக்ஸ்ட் மூவ் என்ன தெரியுமா? சோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? சோ எதற்காகன்னு எல்இடில பாப்போமா? வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ஆசை இருக்கா? நண்பரே, நான் எதையும் என் வாழ்வில் திட்டமிட்டு எப்போதுமே செய்ததில்லை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு சாதாரண அரசு ஊழியனாக இருந்த என்னை இந்த மேடை வரை வாழ்க்கை அழைத்து வந்திருக்கிறது. அப்போ உங்க அப்பா அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை தான் முன்னாடியே போய் தடுத்து நிறுத்தணும். நீ பிறந்ததுனாலதான் இங்க இவ்வளவு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. எதற்கும் மறுப்பு சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. மறுப்புலாம் சொல்ல மாட்டேன். இத நான் சொல்லணும்டா. தயாரா இருக்கீங்க போல நீங்க. ஆலமனை அழைத்து சென்றால் செல்வதற்கு நான் தயாராக இருக்கேன். ஹீரோ நாரண்டா பெரிய ஹீரோ. நீ சௌமியா லவ் பண்றேன்னு சொன்னதையே ஜீர்ணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்க. இதுல ஹீரோ வேற ஆவறியா? அப்போ இன்னொரு கணிப்பு எங்களுக்காக நீங்களே பண்ணி கொடுத்துறீங்களா? என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. 2029 ஒய் நாட்ன்ற சார் 20 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்யட்டும் சார். எங்களுக்கெல்லாம் தனியா ஒரு நாடு கொடுத்துடட்டும். அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கு சார். டிவிகே அமைச்சர் ரமேஷ் அவர்கள். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். 2. அவ ஒரு காமெடி பீஸியா? சோ ஒரு அமைச்சரின் வேலை புல்டோசர் மேல ஏறி நின்னுகிட்டு சாகடால்றத வேடிக்கை பார்க்கறதெல்லாம் கிடையாது. நிர்வாகம் புதிது என்பதால் அவருக்கு இந்த அதிகாரிகளை பற்றி தெரியவில்லை. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அமைச்சர் சரத்குமார் அவர்கள். இவரை அமைச்சர் பதவி விட்டு நீக்க வேண்டும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அது என்ன மாதிரியான காரியம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு குத்திங்க பாருங்க ஒரு விளக்கம் பேராசிட்டமால் நசுக்குன்னு. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதுடா பஞ்சாயத்துல. சே நோ டு ட்ரக்ஸ். அதுவும் நீங்க சொல்றீங்க சவுக்கு மீடியால. ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு போதைய போட்டு அவன் பண்ற அட்டகாசங்களை பாருங்க மக்களே. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அமைச்சர் கீர்த்தனா. இவர் பிரபலமாக ரீல்ஸ் அமைச்சர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? அவ்வளோ பெரிய குழுமம், டாடா குழுமம் இருக்கு. 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்கன்னு வச்சுங்க. நீங்க போற ரீல்ஸை பார்த்துட்டுலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திரு ஆதவர்ஜுனா அவர்கள். ஆதவ அர்ஜுனாவுக்கு முக்கியமான துறைகள் எல்லாம் அதிகம் இருக்கிறது. அசெம்பிளியில உதயநிதியேற்ற சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு கோபத்துல அவன் அடிக்க என்ன அடிக்க அவன் அடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அவர் மேல எப்பவுமே ஒரு கரையா இல்ல என்னன்னு தெரியல, ஒரு டேக் மாதிரி இருந்துட்டே இருக்கு. லாட்டரி குடும்பத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? லாட்டரி குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். வன்னியரசு அவர்கள். தேர்தலுக்கு முன்பு போராளியாக இருந்தார். தேர்தலுக்கு பின்பு சராசரி அரசியல்வாதியாக மாறிவிட்டார். இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. செங்கோட்டையன் அவர்கள். பாத்தா
நீயும் சாவலியா? அந்த ஆறாவது பேப்பரை கொஞ்சம் திறந்து விடுங்க. இருக்கிறதுல இங்க கவர்மெண்ட்லயே பிரஸ் நல்லா ஹேண்டில் பண்றதுல ஆதவ் அர்ஜுனை விட ராஜ்மோகனை விட நிர்மல் இஸ் டூயிங் a better job. மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டோம். கடந்த வாரங்கள்ல விண்டு மில்ல பவர் இல்ல, அதனால வந்து ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின் தட்டுப்பாடுனால நமக்கு வந்து எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நாளைக்கும் வந்து இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் சொல்லி நம்ம நாளைக்கும் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. பின்றியடா எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. 13 சோக்கரா இருந்தா எப்படி அடிக்கிறது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.